இந்த 3 நாள்லேயும் வந்து கடையில் இருந்துட்டு டைம் கிடைக்கும் போது தான் படிப்பேன் பிள்ளை. சரி அப்படி படித்து தான் மார்க் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா சென்டம் எடுத்துருப்பான். எப்படி சொல்கிறதுன்னா என்னாலேயே படிப்பு இதாச்சுன்னு வைங்களேன். அப்படிலாம் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடையில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமில் ஃபுல் டைமே படிப்பாள். டீ கடையில் தான் இருப்பாங்க. டீ கடையில் வேலை செஞ்சுட்டு 6 மணிக்கு மேலே போய் படிச்சுட்டு தான் வந்து எக்ஸாமே எழுத வருவாள். எனக்கு இந்த வெயில் டைம் வந்துட்டு எனக்கு உடம்பு முடியாமல் போயிருங்க, ப்ரெஷர் சுகர் இருக்கிறதுனால. அதனால் நான் கடைக்கு போக மாட்டேன். இப்போ இந்த 3 நாள்லேயும் வந்து கடையில் இருந்துட்டு டைம் கிடைக்கும் போது தான் படிப்பேன் பிள்ளை. சரி அப்படி படித்து தான் மார்க் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா சென்டம் எடுத்துருப்பான். எப்படி சொல்கிறதுன்னா என்னாலேயே படிப்பு இதாச்சுன்னு வைங்களேன். அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டேன். நான் அக்கௌண்டன்சியில் 100 எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 3 மார்க்ஸால் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஏதோ சம்திங் இருக்கலாம், டோட்டல் மிஸ்டேக் அந்த மாதிரி. இது 535. பேரண்ட்ஸ்னால எனக்கு எதுவும் இல்லை, நான் ஏதோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதுதான் மெயின். கடையில் தான் இருப்பாங்க. 8 மணிக்கு கடைக்கு காலையில் எழுந்திரிச்சு 8 மணிக்கு வந்தானா நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கடையில் இருப்பாள். அதுக்கப்புறம் தான் படிப்பாள். அதே கடையில் டைம் கிடைக்கிற டைமில் மொபைலை பாப்பா படிப்பாள். நான் ஆட்டாவும் ஓட்டத்துக்கு போக முடியாது, வீட்டில் மாத்திரை சாப்பிட்டு படுத்துக்குவேன். அது இந்த வெய்ய டைமில் தான் போன வருஷத்துலேருந்து தான் இப்படி இருக்குது எனக்கு. போன வருஷமும் மார்க் கம்மியாகிறதுக்கு நான் தான் காரணம். அந்த 2 மாதம் இவ தான் கடையை பார்த்துக்கிட்டான். எக்ஸாம் டைமில் அந்த 3 நாள் படிக்க விட்டாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. பிள்ளைங்கள்ட்ட அந்த பேசுகிற டைமில் இது படி அதை படி இதை படிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லி அந்த நாலேஜில் இப்போ இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கான். ஆனால் இப்போ படிச்சிருந்தானா வந்திருப்பான், மார்க்குன்னு அதிகமாக எடுத்திருப்பான். அடுத்து என்ன படிக்கிறதுக்கான பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்தது வந்து இங்கே பிஎஸ்சி ஐஎஸ் எடுத்திருக்கேன். ஐடி லைனில் போகலாம், சாஃப்ட்வேர் லைனில் போகலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ ஒரு கஷ்டத்து சூழ்நிலையில் இப்போ படித்து இவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ப்ரௌடாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எக்கனாமிக்ஸ்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். சரி படிச்சுட்டான் அப்படி சொல்லிட்டு நல்லா படிச்சிருக்கலான்னு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஒரு நாளைக்கு கடையில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? விட்டு போனால் உங்களுடைய காலையில் எழுந்திரிச்சோன்னா எத்தனை மணிக்கு கடைக்கு? நைட்டு ஸ்கூல் 6 o'clock கிட்ட விடுவாங்க, 5:30க்கு. கடையில் வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டு படிப்பேன். முடிஞ்சால் படிப்பேன், இல்லாட்டா டயர்டாக இருந்தால் தூங்கிடுவேன். மார்னிங் எழுந்துச்சு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கடையில் இருந்துட்டு படிப்பேன். என் பேர் ஸ்வஸ்திகா. இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் அவள் இந்த நல்ல மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. நான் தான் கடை பார்த்துக்குவேன். அவங்க ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வந்துட்டு 8:30 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு மேலே வெயில் ஏறிடும், அவங்களால நிற்க முடியாது கடையில். அப்புறம் என்னால் ஒருத்தியாக பார்க்க முடியாது, பாப்பா வந்துடுவா. இதையும் மீறி அவள் இவ்வளோ மார்க் எடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே அவள் ஃப்யூச்சர் அவள் கையில், அவங்க பார்த்துக்குவாங்க. ரேவதி. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பாப்பா தான்.